ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராய்ட் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஜாவாவில் டேட்டா டைப்னா என்னென்ன டேட்டா டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வேரியபிள் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரியபிளில் தான் நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த 10 மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னரை தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும், இன்னும் அதை வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்து எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் கண்டெய்னர்னு சொன்னேன். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எந்த டேட்டா டைப்பில் எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கிறீங்க. அந்த மொபைலை வந்து உங்களால் மொபைல் கவருக்குள்ளே தான் வைக்க முடியும். அதே போல் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த லேப்டாப்பை வந்து லேப்டாப் பேக்குக்குள்ளே தான் வைக்க முடியும். லேப்டாப்பை எடுத்து உங்களால் மொபைல் அந்த கவருக்குள்ளே உங்களால் வைக்க முடியாது. ஸோ இப்படி எந்தெந்த ப்ராடக்ட் நீங்கள் எதில் வைக்கணுமோ அது இதுக்குள்ளே ஸ்பெஷல் இதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே போல் தான் வேரியபிளும் நீங்கள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்னா இன்டிஜரில் டிக்ளேர் பண்ணணும், ஃப்ளோட் டைப்னா ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணணும், அப்படி நிறைய இருக்குது. ஸோ ஒரு வேரியபிளை நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்குள்ளே சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பை நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இன்ட்னா நம்ம வந்து இன்ட்டுன்னு கொடுப்போம், ஃப்ளோட்டுனா நம்ம வந்து ஃப்ளோட்டுன்னு கொடுப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேமை நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கணும், நம்பர்ஸோ ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வேரியபிள் எப்படி கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து A1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக 1A அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான டிக்ளரேஷன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ஒரே ஒரு டைம் மட்டும் ஏ போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கேரக்டர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும். இது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஓகே, இப்போ வந்து ஒரு வேரியபிள் இப்போ நான் வந்து நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரினா ஒரு மை வேரியபிள்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் கொடுத்தாலுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மை வேரியபிள்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து மைங்கிறது ஒரு வேர்டு, வேரியபிள்ங்கிறது ஒரு வேர்டு. ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறதுனால நீங்கள் வந்து கேமல் டைப்பிங் யூஸ் பண்ணணும். ஸோ கேமல் டைப்பிங்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாமே கேப்ஸில் இருக்கணும் ஃபஸ்ட் லெட்டர். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ அடுத்து வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம்னா மை வேரியபிள் ஈக்குவல் டு என்ன கொடுக்க போகிறீங்க, இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ இது வந்து இன்டிஜருங்கிறதுனால நீங்கள் ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நான் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அந்த வேரியபிளோட நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இங்கே வந்து நமக்கு வந்து மை வேரியபிள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் மை வேரியபிள்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு லைனில் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்குள்ளே வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கூட பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட் வேரியபிள் அப்படின்னா கொடுத்துருக்குறேன். அடுத்து ஈக்குவல் டு அதோட வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் 10ன்னு கொடுக்க போகிறீங்கன்னா 10 செமிகோலன். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம வந்து டேரெக்டாக வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணும்போதே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இதையும் கூட சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்பைல் டன். ஸோ ரன் பண்ணலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போவும் நமக்கு வந்து அதே அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது 1 ஆர் மோர் வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மை வேரியபிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மை வேரியபிள் 1ன்னு மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து மை வேரியபிள்
2 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி நான் வந்து கமா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை வேரியபிள்னாலும் டிக்ளேர் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்க. அந்த 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ கொடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து மை வேரியபிள் 1 வந்து நீங்கள் வந்து வேல்யூ கொடுத்துட்டு ரெண்டாவது வேரியபிள் வந்து நீங்கள் வந்து எம்டியாக கூட டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து மை வேரியபிள் 1, மை வேரியபிள் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 எந்த வேல்யூமே இல்லை. ஸோ நான் அதுக்கு வந்து 2க்கு வந்து அடுத்த லைனில் ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு 20 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேரியபிளை வந்து அதுக்கு டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு வேரியபிள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அதோட வேல்யூவை வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் அந்த இது அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். மை வேரியபிள் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு ப்ளேஸ் இது கொடுத்து அதில் வந்து ஸோ மை வேரியபிள் 2வை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1020 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் வந்து வேரியபிள் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம், இப்படி தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இல்லைனா டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து ரெண்டையுமே தனித்தனி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இன்ட் a, b அப்படிங்கிற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்கு வந்து 20 அப்படின்னா டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். பட் ஏக்கு வந்து நான் அடுத்த லைனில் வந்து வேல்யூ நான் கொடுக்குறேன். a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். system dot out dot print. ஸோ இந்த பிரிண்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து a, b அப்படிங்கிற இந்த 2 வேல்யூ தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். பட் நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாவா கம்பைலர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், வேணா அது எப்படி எரர் அடிக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் ஒரு எரர் தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த கமாவை வந்து நீங்கள் எடுத்துடணும். ஸோ கமாவை எடுத்துகிட்டு ஏ, பி அப்படிங்கிற 2 இது இருக்குது. ஸோ இந்த ஏக்கு முன்னாடியும் பிக்கு முன்னாடியும் ஒரு 2 ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸை போட்டுட்டு நமக்கு 2 வேரியபிளுக்கு இடையில கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த 2 ஏ அண்ட் பிங்கிற வேரியபிளுக்கு இடையில ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணுறதா அந்த ஜாவாவோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான அந்த அவுட்புட் வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பைல் ஆகிடுச்சு ரன் பண்ணுறேன். ஸோ 1020 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு வேரியபிள்னால் என்ன, அந்த வேரியபிள் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலே பார்த்துருக்கோம். இதே நீங்கள் இதில் வந்து ஃப்ளோட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இன்டிஜர் மட்டும் வச்சு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேரியபிள் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.